பொலிட்டிக்கல் போஸ்டரிங், இந்த பாயசம் பாசிசம் பாயசம்னு சொல்லிட்டு ஏதோ சம் அரசியல் வாழ்க்கையும் கேள்விக்குறி, சினிமா வாழ்க்கையும் கேள்விக்குறி ஆயிடும். எத்தனை பேர் போய் படத்தை பார்ப்பாங்கன்னு தெரியாது. Hi friends, welcome to our channel. Once again we have Shreyas and Mahesh with us. Vanakkam Mahesh. Vanakkam Shreyas. எப்படி இருக்கீங்க? குட். எப்படி இருக்கீங்க? ஸோ எடுத்தோடனே நிகழ்ச்சிக்கு போயிடுவோம். ஸோ முதல் கேள்வி எல்லாருக்குமே இருக்கிற டவுட், தட் இஸ் விஜய் ஏன் கரூர் நேராக போகாமல் மக்களை இங்கே அழைச்ச பனையூருக்கு கூப்பிட்டாரு? ஸோ அரசியல்வாதி பண்ற வேலை மாதிரி தெரியல. இது என்ன நினைக்கிறீங்க மகேஷ், உங்க கருத்து என்ன? வணக்கம் சுவாமி. வணக்கம் ஸ்ரேயஸ். விஜய் அக்டோபர் 27 லாஸ்ட் இயர் ஆரம்பிச்சார் இந்த விக்கிரவாண்டி. அதுலேருந்து அவருக்கு ஆரம்பிச்சது. அன்றைக்கி நம்ம லாஸ்ட் இயர் சேம் டைம் சொன்னோம். அவரோட ரசிகர் மன்றத்தை வச்சு நல்லா அவர் ப்ரோக்ராம் நல்லா நடத்தினார், பெரும் ரசிகர் கூட்டம்னு சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரி தான் இருக்குது. அதில் ஒரு இன்ச்சு கூட ஃபார்வர்ட் மூவ்மெண்ட்டு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு ரசிகர் மன்றம் ரன் பண்ணுறது தான் லாய்க்கு. அவர் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ரன் பண்ணுறதுக்கு அவருக்கு எந்த விதமான பொலிட்டிக்கல் இன்ஸ்டிங்க்ட்டுமே கிடையாது. நிறைய இஷ்யூஸ் இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டு பை தர் ஷியர் இன்காம்பிட்டன்ஸ், அந்த கரப்டிவ் ஆக்ஷன்லாம் நிறையா இஷ்யூஸ் இந்த 1 இயரில் வந்தது. ஒன்லி பர்சன் டு கேப்சர் த இமேஜினேஷன் ஆஃப் பப்ளிக் அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான். அப்புறம் லேட்டர் ஆன் சீமான் அண்ட் எடப்பாடி அவர்கள் ஜாயின் த பேண்ட் வேகன். இவர் ஒரு இஷ்யூவில் கூட, அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் ஆரம்பித்து ஒரு இஷ்யூவில் கூட அவர் தன்னோட ஸ்டான்ஸ் என்னன்றது சொல்லவே இல்லை. எல்லாமே ரிட்டாரிக் தான், பொலிட்டிக்கல் போஸ்டரிங், இந்த பாயசம் பாசிசம் பாயசம்னு சொல்லிட்டு ஏதோ சம் இந்த பஞ்ச் டைலாக். ஸோ இது மட்டும் அவர் பண்ணாக்க அவர் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரன் பண்ணான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு அவர். எவ்வளோ ஆக்சுவலாக ஒரு பாலிட்டிஷியனாக வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டிங்க்ட் வேணும். இந்த நேரத்தில் நம்ம பொலிட்டிக்கல் கேம் விளையாடி இது நம்ம பக்கம் திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ட்ராஜடி, இந்த 41 பேர் இறந்து போன விஷயத்த கூட ஈ குட் ஹவ் டேக்கன் பொலிட்டிக்கல் மைலேஜ். அவருக்கு அண்ணாமலை அவர்கள் இம்மீடியட்டாக கேம் டு இஸ் ரெஸ்கியூ. அவரை பெயில் அவுட் பண்ணுறதுக்கு எல்லா விதமான இதுவும் பண்ணார். ஆக்சுவலாக அண்ணாமலை அவர்களோட இன்டென்ஷன் அது இருந்திருக்காது. ஜஸ்ட் டு ரெக்கார்ட் டு புட் த ரெக்கார்ட் ஸ்ட்ரெயிட்டு. அண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் எங்கே எஸ்கேப் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு டு பாக்ஸ் தம் டு எ கார்னர் அவர் விஜய் அவர்களோட ரெஸ்கியூக்கு வந்ததை விஜய் ஷுட் ஹவ் டேக்கன் அது ஒரு சான்ஸ் எடுத்துட்டு உடனே ஹீ ஷுட் டர்ன் த டேபிள்ஸ் ஆன் டிஎம்கே. அது பண்ணாமல் கம்ப்ளீட்டாக கோல் விட்டுட்டு இந்த 1 மந்த் அவர் இந்த ட்ராஜடி நடந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆனதுலேருந்து ஃபுல்லாக எல்லாம் பேட் ஆப்டிக்ஸ். அங்கேருந்து எஸ்கேப் ஆனது பக்கத்தில் திருச்சியில் தங்கியிருக்கலாம், அந்த ஆதவர்ஜுன் வீடு அங்கே தான் இருக்குன்றாங்க. அவர் வந்திருந்தா பண்ணியிருக்கலாம். ஹீ ஜஸ்ட் எஸ்கேப்டு. அது ஃப்ளட் ஃப்ரம் த சீன், அவ்வளோதான். அவர் ஓடி போயிட்டு அப்புறம் ஒரு 4 days கழித்து ஒரு உப்பு சப்பு இல்லாமல் ஒரு ரிமார்ஸ் இருக்கணும். ஒரு இறந்து போயிட்டாங்க அப்படின்னும் போது அவங்களுக்காக சம் கைண்ட் ஆஃப் கண்ணீரஞ்சலி ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்கலாம். என்னதான் சொன்னா கூட பாத்தீங்கன்னா, பட் அவங்க ஃபேன்ஸ் they are not blaming him. நீங்க கவனிச்சீங்கன்னா யாரும் அது முக்கியம் இல்ல. ஒரு லீடர் நாட் ஒன்லி ஃபார் ஹிஸ் ஃபேன்ஸ். அவர் ரசிகர் மன்றம்னா நீங்க சொல்றது கரெக்ட் சுவாமி. ரசிகர் மன்றத்துக்கு அவர் ஃபேன்ஸ் முக்கியம். அவர் லீடர்னும் போது நாளைக்கு ஒரு பொட்டன்ஷியல் டு லீட் த ஸ்டேட், அவர் பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ் ரொம்ப ஹிமாலயன் லெவல்ல இருக்கு. அவர் ஜஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் ஷேக்அப் பண்ணணுன்ற எண்ணம்லாம் கிடையாது. நேராக சிஎம் சீட்டை போய் உட்காரணும்னு பார்க்குறாரு. அது மாதிரி ஒரு ஆம்பிஷன்ஸ் ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கிறவர் ஏன்னா ஹி மஸ்ட் பிஹேவ். ஃபர்ஸ்ட் ரிமார்ஸ், எனி ஒரு பொலிட்டிக்கல் டீசன்சி இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் கண்ணீரஞ்சலி செலுத்தணும். அவங்களுக்கு உண்டான நினைவேந்தல்லாம் ப்ரோக்ராம் நடத்தணும். அவர் தானே அங்கே போகிறதுக்கு கூச்சப்பட்டுட்டு பயமோ கூச்சமோ சங்கோச்சமோ இல்லாட்டி யாராவது கேட்டுற போகிறாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு விதமான அப்ரிஹென்ஷனோ ஏதோ ஒரு காரணம் அவருக்கு மெயின் பயம் ஒன்று இருக்கலாம். பிளஸ் சீனியர் லீடர் இந்த பார்ட்டி, அதான் ப்ராப்ளம். உங்களுக்கு அண்ணாமலை அவர்கள் உங்களுக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டே கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. அண்ணாமலை விஷயம் வேற. அண்ணாமலை was a police officer also. நான் ஏஜ் சொல்றேன். இல்ல he knew controlling the crowd, அதெல்லாம் தெரிஞ்சதுனால
போலீஸ்ல கத்துருவாங்கன்றாரு. போலீஸ் ட்ரெயின்ட் ஹவு டு மேனேஜ் கிரௌடு, மாப் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியும், கண்ட்ரோல் பண்றது எப்படி எல்லாம் தெரியும் அவருக்கு. ஸோ அதனால வந்து அவருக்கு கேன் மேனேஜ். அதுதானே அவரோட அந்த பிளஸ் தான். இவனுக்குலாம் வந்து மைனஸ் ஆகுது. பிஜேபி ஆளுங்கெல்லாம் வந்து ஏன் வந்து இவ்வளவு காய்ச்சலா இருக்கு அண்ணாமலை மேலன்னா, இண்டிபெண்டா பண்ண முடியறது நம்ம கிட்ட வரவே மாட்டேன்றாரு அப்படிங்கிறது தான் அவங்களுக்குலாம் காண்டா இருக்கு. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அகாடமிக் கிரெடென்ஷியல்ஸ் இருக்கணும். கிரெடென்ஷியல்ஸ் அகாடமிக்ஸ் வேற, இந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்ங்கிறது வேற, ரைட்? அது வந்து போலீஸ் ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் கிடையாது இருக்கு. மோரோவர் அந்த விஜயகாந்த்லாம் பார்த்தோம்னா அவரே கண்ட்ரோல் பண்ணுவாங்க கிரௌட. தொண்டை விரிச்சு போட்டு வீசி எரிஞ்சு இது பண்ணுங்க அமையாரன்னு சொல்லிட்டு விஜயகாந்துக்கே மக்கள் வந்து தொண்டை கட்டுப்படுவாங்க. சரி, இவரை வந்து பொறுத்தவரை மாதிரி சொல்ற மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி இந்த வெரி அன்கண்ட்ரோல்டு கிரௌட். இது இது மாதிரி இந்த இங்கிலீஷ் சாக்கர் ஃபேன்ஸ் மாதிரி தான் இருக்காங்க இவங்க. பிரிட்டிஷ் சாக்கர் ஃபேன்ஸ் தான் வேர்ல்ட் ஃபேமஸ் ஃபார் நோட்டோரிட்டி. வேர்ல்ட் ஓவர் they'll be afraid. even the British people are somewhat okay. சாக்கர் ஃபேன்ஸ் தான், ஃபுட்பால் ஆடுற ஃபேன்ஸ் தான் வந்து worst people in the world. they create riots, பயங்கரமா கலாட்டா பண்ணுவாங்க ரொம்ப. ஆனா பயங்கரமா we can't even believe that they are from Britain. அந்த மாதிரி இருப்பான்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ட்ரிங்க்ஸ் ஃபுல்லா ட்ரிங்க்ஸ், இவங்களும் அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் நிறைய வந்து ஃப்ரீயா வந்து அவைலபிள். 5 times என்னமோ வந்து அந்த லோக்கல் 2-3 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அன்னைக்கு லிக்கர் சேல்ஸ் ஆயிருக்கு. ஸோ தட் அபார்ட் அது கேட்கவே வேணாம், அது நம்ம ஊர்ல தெரிஞ்சுக்க வேணும். டாஸ்மாக தான் மக்கள் ஓடிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து அவர் பாருங்க, அவர் அந்த ட்ராஜடியை வந்து அவரோட ஃபேவரா பண்ற அளவு பொலிட்டிக்கல் இன்ஸ்டின்ட் கிடையாது. 1 month சும்மா இருந்துட்டு 20 lakhs பணம் கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு வர வச்சதுதான் வந்து பிக்கஸ்ட் ட்ராஜடி அண்ட் காமெடி. அதான் அவர் வீட்டுக்கு வர வச்சு ஒன்னு வந்து நேர்ல போறதுக்கு இன்னும் அவருக்கு இன்னும் அந்த தயக்கமா இருக்கு. இன்னும் அந்த he has not faced main thing problem I feel is that he has not faced situations in life ன்னு நினைக்கிறேன் விஜய். இல்ல இது அவர் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் வந்து கத்துன்னு இருந்திருக்கணும். கத்துந்துட்டு he missed something. பாருங்க, அவர் வந்து இவங்கள அலோவ் பண்ணல, மீடியாவை உள்ள அலோவ் பண்ணல. மீடியாவை அலோவ் பண்ணல, என்ன நடந்ததுன்னு தெரியாது. அட்லீஸ்ட் அவர் வந்து ஒரு டிட்பிட்ஸ் அது வெளியே விட்டுருக்கணும். நான் இந்த மாதிரி பேசுனது போனது வந்ததெல்லாம் பண்ணியிருந்தாருன்னா he lost. அவர் மேல இன்னும் கூட நல்ல இமேஜ் வந்திருக்கும் பப்ளிக்கு. இப்போ உள்ள வந்து திட்டுத்தனமா பண்ண மாதிரி ஒரு கிளாண்டஸ்டைன் மேனர்ல பண்ண மாதிரி ஆயிடுச்சு. காலில் விழுந்தாருன்றாங்க, கை பிடிச்சி கெஞ்சினாருன்றாங்க. இதெல்லாம் வந்து அவர் பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி கன்சிடர்ட் இஸ் கிரேவ் அஃபென்ஸ் அது மாதிரி ஆயிடுச்சு. தப்புட்ட மாதிரி அவரே ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நினைக்கிறேன். அது ஆமா, அதுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கலாம் ஆரம்பத்திலேயே. அந்த 4 daysல 31st கிட்ட போட்டாரு, 30th அன்னைக்கு. அப்பவே அவர் சொல்லியிருக்கலாம், இல்ல நீங்க வந்து நான் பண்ண தப்பு நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லியிருக்கலாம். க்ளோஸ் டோர் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிருக்காங்க. அதான் ஒரு காமனா ஒரு வேர்டு சொல்லுவாங்க, நத்திங் இஸ் மோர் காமன் இன் த வேர்ல்ட் தென் பீப்புள் ஹூ ஆர் ஜாப்லெஸ் வித் டேலண்ட். அப்படி ஒரு ரிவர்ஸ் சொல்லுவாங்க. இப்ப இங்க வந்து பார்த்தோம்னா வந்து இவங்க டேலண்டே எல்லாம் வந்து, ஆனா எல்லாமே வருது உங்களுக்கு பாத்தீங்கன்னா. டிவிக்கு பொறுத்தவரை அந்த சுப்ரீம் கோர்ட்டே வந்து they didn't even ask for CBI probe. சுப்ரீம் கோர்ட்டே வந்து கொடுக்குறாங்க CBI probe with court appointed judge ன்னு. So definitely that is what BJP also wants actually. ஒன்ஸ் இந்த மாதிரி சிபிஐ வந்த உடனே அப்படியே ஓட்டினே இருக்கலாம். வந்து சிபிஐனா எப்படி இந்த ஜெயின் டைரியை வச்சு ஓட்டினாங்களோ உங்களை அந்த காலத்தில் பிஜேபி எல்லா பார்ட்டியும் வந்து நரசிம்மராவ் வந்து மாட்டி விட்ட மாதிரி ஜெயின் டைரிஸ்ல இந்த மாதிரி ஒரு இது சிபிஐ வச்சு. தட்ஸ் வை டிஎம்கே வாஸ் ஸ்கேர்டு, ரைட்? சிபிஐ வந்து எதிர்த்தாங்கன்னா அவங்க தெரியும் ப்ரோபு போயினே இருக்கும், மக்கள் அப்படியே இட் பி இந்த டாக். மெயினாக அரசியல்வாதிகளோட அவங்களோட மெயின் அட்வான்டேஜே மக்கள் மறதி தானே அவங்களோட அட்வான்டேஜ், ரைட்? How will people vote for DMK, right? மக்களுக்கு ஒரு மறதிங்கிறது இல்லாத மக்கள் திமுக நம்பி போட்டுட்டு இருக்காங்க. இல்லாட்டி திமுக ஓட்டு போடுவோம், மறதி எல்லாம் எல்லாம் வந்ததுன்னா. ஸோ தட் இஸ் உங்க பார்வை. ஸோ ஸ்ரேயஸ், வாட் டு யூ திங்க் அபவுட் விஜய்ஸ் மூவ் ஆன் தட்? கொஞ்சம் சொதப்பல் தான் சார் விஜய் பொறுத்தவரை. ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்றதுதான், இன்னும் ஒரு அப்பீலிங்காவே எனக்கு தெரியல. விஜய் பாலிடிக்ஸ் வந்து ஒரு கிரேசி ஃபேன் பேஸ் இருக்கு. அது மேபி உனக்கு ஒரு 2-3% ஓட்டு கொடுக்கலாம், இல்லைன்னா மேபி நீங்க கமல்ஹாசன் சார் தாண்டலாம். பட் 8% கூட தாண்ட முடியாது அந்த ஓட் பேஸை வச்சு, அந்த ஃபேன் பேஸை வச்சு. என்ன பொறுத்தவரை பட் என்ன பொறுத்தவரை வந்து விஜயோட இது தாக்கம் வந்து பயங்கரமா இருக்குன்னு தோணுது எனக்கு. நம்ம என்ன இல்ல சார், நல்லதுதான். தாக்கம் கிரேசி ஃபேன் பேஸ் இருக்கு சார், நான் இல்லைன்னு சொல்லல சார். அந்த ஒரு மதுரை மாநாடா, மதுரை மாநாடுக்கு என்ன மாதிரியான கூட்டம், அதெல்லாம் நான் இல்லைன்னே சொல்லல. பட் எனக்கு என்னமோ அது ஒரு ஆர்கனைஸ்டா எல்லா மாதிரியும் தெரியல. ஒரு
ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஒரு 4 தொகுதியில இருந்து ஒரு விருதுநகர் அங்க இங்க இருந்து ஒரு 4 தொகுதியில இருந்து 4 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்த மாதிரி தான் இருக்கு எனக்கு தவிர ஒரு இதெல்லாம் ஒரு ஓட்டா கன்வெர்ட் ஆகி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா ஃபிளரிஷ் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு பர்சனலா இல்ல. அது ஒண்ணு சொல்லலாம் நீங்க. பட் எனக்கு என்ன தாய்க்குளம் ஓட்டுலாம் நிறைய வரும் தோணுது. தாய்க்குளம் ஆதரவு செமையா இருக்கு விஜய் சார். அதாவது ரொம்ப ஹானஸ்டா சொன்னா ஒரு 45 to 50% ஓட்ஸ் டிஎம்கே அலைன்ஸே வந்துரும் சார். அதுல நான் ரொம்ப ஸ்டபர்னா நிக்கிறேன். அதுல எனக்கு தெரியலப்பா 45% ஐ டோன்ட் திங்க் டிஎம்கே நாட் டிஎம்கே அலோன், நான் டிஎம்கே அலைன்ஸ் சொல்றேன். அலையன்ஸ் அவ்வளவு வருமான்னு டவுட். ஏன்னா நான் சொல்றேன் திரும்பி நான் நிக்கிறேன் பொசிஷன். இப்போ வந்து டிடி தினகரன் மோஸ்டா போயிடுவாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே ப்ரொவைட்ஸ் யுனைடெட் ஃப்ரண்ட், அதுவும் இருக்கு. அது வந்து ஏடிஎம்கே வாட் டு யூ மீன் பை யுனைடெட் ஃப்ரண்ட்? தங்கள பொசிஷன் பண்ணிக்கிறாங்க. யுனைடெட் ஃப்ரண்ட்னா என்ன சார்? யுனைடெட் ஃப்ரண்ட்னா என்னது? இவரையும் சேர்த்துக்கணும், தட் இஸ் எல்லாரையும் சேர்த்துக்கணும், எல்லா அதிருப்தியாளர்களும் சேர்த்துக்கணும். இப்போ தினகரன் நடக்கவே நடக்காது, ஃப்ரீயா விடுங்க. நடக்காதுன்னு நான் சொல்ல. அரசியலை பொறுத்தவரை வந்து எதுவுமே சொல்ல முடியாது நம்ம. ஓகே, அப்படி ஆயிடுச்சு அரசியல். நீங்க எடப்பாடி சிஎம் கேண்டிடேட் ப்ரொஜெக்ட் பண்ணி ஓபிஎஸும் டிடிவி இந்த அணில இருக்கணும்னு ஆசைப்படுறதே ஃபர்ஸ்ட் தப்பு. அது வாய்ப்பே கிடையாது. அவங்க பாலிடிக்ஸும் போயிடும் அதோட. ஓகே பார்க்கலாம். அது வந்து இல்லாட்டி பிஜேபி இதுல இருந்து கோட்டால இருந்து சம்திங் கொடுப்பாங்க. ஆனா பிஜேபியே வந்து சும்மா அவங்களால இபிஎஸ் சார் சிஎம் ஏத்துக்க முடியாது சார். நீ கோட்டால கொடுங்க, கோட்டாம அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இபிஎஸ் சார் அவங்களால சிஎம் ஏத்துக்க முடியாது. சோ அவங்க இங்க வருதுன்ற ஆப்ஷன் ரூல்ட் அவுட். ஓகே, இப்ப நம்ம விஜய்க்கு வருவோம். அது சோதனை எனக்கு ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கிற மாதிரி தெரியல. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சுட்டு 234 கேண்டிடேட் போட முடியுமான்றதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு சந்தேகம் தான். அப்படி இல்லைன்னா நீ அலையன்ஸ் ஆப்ஷன் போகணும். அலையன்ஸ் ஆப்ஷன் என்னது? இவங்க எல்லாம் பேசுறாங்க காங்கிரஸ்லாம் வராது, டிஎம்கே அலையன்ஸ் உடையாது. ஸோ அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் என்டிஏக்குள்ள வரணும். என்டிஏக்குள்ள வந்து பிஜேபி அலையன்ஸ் பண்ணா அரசியல் வாழ்க்கையும் கேள்விக்குறி, சினிமா வாழ்க்கையும் கேள்விக்குறி ஆயிடும். எத்தனை பேர் போய் படத்தை பார்ப்பாங்கன்னு தெரியாது. ஆனா விஜய்க்கு வேற வாய்ப்பு இருக்கு தெரியலையே. ஏன்னா தனியா தான் கெடுக்க முடியும் எல்லாரையும். சிரஞ்சீவி மாதிரி கெடுக்கலாம். 234 கேண்டிடேட் போட முடியும். யாராவது ஒருத்தர் அப்படி இப்படி நிக்க வைக்க முடியும். அதனால எவ்வளவு ஓட்டு வரும்னு நமக்கு தெரியாது. அதுதான் ஒண்ணு இல்ல. கமல் சாரே வந்து சரத்குமார் சாருக்கு ஒரு 40 தொகுதி கொடுத்து அவர் திருப்பி ரிட்டர்ன் கொடுத்து அதெல்லாமும் நம்ம பார்த்தோம். என்ன ஆச்சுன்றத நம்ம பார்த்தோம். தப்பு சொல்லல. அது அவ்வளவு டஃப், அவ்வளவு கஷ்டம். பாலிடிக்ஸ்ன்றது அப்படி ஒரு ஈஸி டாஸ்க் கிடையாது. 234 நீங்க கேண்டிடேட் பண்ணணும்னா நீங்க கண்ணா பின்னான்னு உழைக்கணும். உங்களுக்கு ஆள் பலம் தேவை. அந்தந்த ஏரியாவுக்கு ஒரு தளபதி தேவை. இப்ப திருச்சி நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டிஎம்கே பிடிக்குதோ இல்லையோ, கே நேருன்றவர் ஒரு டால் ஃபிகர் திருச்சியில. அந்த ஒரு 6 தொகுதி அவர் பார்த்த பேர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சோ அந்தந்த மாவட்டத்துக்கு ஒரு தளபதிகள் இருக்காங்க. இவர் எடுத்த உடனேவே மதுரை மேற்கு விஜய், மதுரை தெற்கு விஜய், திருப்பரங்குன்றம் விஜய் அப்படின்னா நீங்களே ஒத்துக்கிறீங்க எனக்கு அந்த தளபதிகள் இல்ல, ஏன் மூஞ்சிக்கு தான் ஓட்டு அப்படின்னு. மேபி நீங்க நிக்கிற தொகுதியில ஏதாவது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணலாம் உங்களால, உங்க மூஞ்சிக்கு ஓட்டுன்னு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் மீதி இருக்கிற 233 தொகுதியிலையும் இண்டிவிஜுவல் மேட்டர்ஸ். அது இல்லாம அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அந்த தளபதிகளும் மேட்டர். ரெண்டுமே இல்லாத போது ஒரு கட்சி சர்வைவ் ஆகுமான்னு எனக்கு தெரியல. 234 போடுவாரான்னு தெரியல எனக்கு. மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு, வந்த வழியில திருப்பி ரிட்டர்ன் போறது. அது கூட எடுத்தாலும் எடுக்கலாம். இல்ல அதுவும் இருக்கு, நடக்கலாம். ஏன்னா வந்து since is only 50 years. Yes, he still has a lot of time. சிரஞ்சீவி மாதிரி திரும்பி போயிடலாம். அவர் சிரஞ்சீவி மாதிரி போலாம். இல்ல பவர் பிளான் நான் அரசியல பார்க்க போறேன், இன்னும் கட்சியை நான் டெவலப் பண்ண போறேன், 2031 தான் என் ஆட்டம் அப்படின்னு சொல்லியும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். மேபி அதை தவிர வேற ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சார். ஏன்னா பிஜேபியோட அலையன்ஸ் போயிட்டீங்கன்னா என்னப்பா உன்ன நேத்திக்கு ஒருத்தர் ஜோசப் விஜய்னு சொன்னாரு, அவருக்காக நீ போய் பிரச்சாரம் பண்ண போறியா அப்படின்னு. அதெல்லாம் உண்மை கிடையாது. அரசியல் வந்து நீ வந்து இருக்கு சார். பட் seen what Vaiko has told about, Vaiko has spoken about DMK, இதெல்லாம் உண்மை கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் ஜெல் ஆகாதுன்றது என்னோட பொறுத்து. வைகோவோட என்ன பேச்செல்லாம் பாத்திருக்கீங்களா? ஓப்பனா ஐ அம் அக்யூசிங் கருணாநிதி ஆஃப் மர்டர்ன்றாரு அவர். இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் கோஸ் இன்டு என்டிஏ அது ஒரு விளங்காத கூட்டணி தான் இருக்கும். அது ஓட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் எவ்வளவு ஓட்ஸ் பார்க்கலாம். அதுதான் சி உன்னோட கருத்து இதுவாகவும் இருக்கு. ஈவன் ஜாம்பவான் அருண் ஆல்சோ இஸ் வெரி ஸ்கெப்டிக்கல் ஆஃப் விஜய் வந்து விஜய்ஸ் ஓட்ஸ் கெட்டிங் ட்ரான்ஸ்ஃபர்ட். இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, இல்லனா கமல் சார் மாதிரி ஒரு ராஜ்யசபா சீட் வாங்கிட்டு இந்தியா அலையன்ஸ்ல போயிடலாம். அதுதான் நானே முதல்ல ஒரு கிண்டல் வீடியோ போட்டிருந்தேன் என்ன கூட. நான் விஜய்க்கு வந்து தனியா நின்று வந்து ஓட்ட பிரிச்சு கமல்ஹாசன் மாதிரி போயிடலாம், நிச்சயமா ராஜ்யசபா கிடைக்கும் அப்படின்ட்டு. பட் கரூர் tragedy has changed the optics dynamics in Tamil Nadu politics. Equations have changed. அதான் சார் இருக்கிற ஆப்ஷன்ஸ். உன்னால ஃபர்ஸ்ட் 234 கேண்டிடேட் போட முடியும், அது ஒண்ணு இருக்கு. ஆனா திமுக வந்து என்ன நினைச்சிருந்தாங்கன்னா வந்து இந்த கரூருக்கு அப்புறம் வந்து முதல்ல வந்த திமுக DMK thought that Vijay's image will be damaged. பட் அது நடக்கல. பிளஸ் சிபிஐ என்கொயரியும் வந்துடுச்சு. இப்போ
அதுதான் வந்து இப்போ டிஎம்கேக்கு வந்து பெரிய இதுவா இருக்கும் பாதிப்பு.